என்ன புள்ள? கண்ணு எரியுதே. என்னாச்சு? வலி தாங்க முடியல மாமா. என்ன என்னாச்சு? கண்ணு என்னமோ விழுந்துருச்சு மாமா. என் கண்ணு ரொம்ப உறுத்துது மாமா. சரி சரி கண்ண தர ஐயோ மாமா கண்ணு எரியுது மாமா. ஊதாத மாமா கண்ணு எரியுது. ஐயோ என்ன சத்தம் போடாத. ஐயோ அத்தை இருந்திருந்தா கண்ணுல இருக்கிற தூசியை நான் காலை எடுத்துருமே. ஐயோ எரியுது மாமா. அத்தை வேற இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இருக்காங்களே. தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறான்னு பார்த்தா இந்த சத்தம் போடுறாங்க. போச்சே என் கண்ணு போச்சே. ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணீர் கூப்பிட போறாங்களே. ஐயோ மாமா எரியுது. சத்தம் போடாத புள்ள. கொஞ்சம் படு படு படு. சத்தம் போட மாரே. சத்தம் போடாத புள்ள. கண்ண துறை. ஆமாமா கழுத இப்படி எல்லாம் பண்ணி என்ன தப்பு பண்ண வைக்கலாம் நினைக்கிறியா? உன்னால முடியாது. நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங். செக் கழுத. போ மாமா போ. இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் என்ன 4 நாள்ல ஒன்னால நான் கண்ணி கழிறேனா இல்லையான்னு போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வா. ஏன் நீ வரல? இல்ல நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. பிரியா, அங்க எல்லாரும் அந்த நந்தி காதுல ஏதோ ரகசியம் பேசுறாங்களே, எதுக்கு அது? அது வந்துமா, நந்தி காதுல நம்ம குறைகளை சொன்னா பலிக்கும்பாங்க. அப்படியாவது உங்க குறை தீராதாங்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். போங்கம்மா, போய் நந்திசாமி காதுல உங்க குறைகளை சொல்லுங்க. நந்திசாமி, நான் பண்ண சின்ன தப்பால என் வாழ்க்கையை திசை மாறி போச்சு. வாக்கு பெருசுன்னு என் மாமன் பிடிவாதமா இருக்காரு. வாழ்க்கை பெருசுன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம என் வாயை வேற கட்டி போட்டுட்டாரு. இப்ப என் பாரத்தை உன்கிட்ட இறக்கி வைக்கிற. எப்படியாவது என் மாமனை என் கூட சேர்த்து வச்சிரு. எனக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. என் மாமனோடதான் அது நடக்கணும்.